Hello everyone, welcome to our channel Smiley Cromali. Already நம்ம சேனல்ல 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் பெஸ்ட் 10 டிப்ஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முக்கியமாக கிராமர் போர்ஷன்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். எஸ்ஏ ரைட்டிங்கில் நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் தமிழ் எழுதுகிறப்போ நம்மளுக்கு டைம் டிலே ஆகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் தமிழில் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழில் அதில் உள்ள கரெக்ஷன்ஸை நீங்களே கரெக்ட் பண்ணி அதை திரும்ப படித்து அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் வராத மாதிரி எக்ஸாம்ஸில் பார்த்துக்கோங்க. இது தமிழுக்கு. மேக்ஸுக்கு நம்ம அந்த டைமில் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷனில் கூட நம்ம தப்பு விட்டுருவோம். ஸோ அதனால் மேக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் மேக்ஸுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஈஸியான சம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற மேக்ஸ் சம்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச சம், நல்ல ஆன்சர் தெரிஞ்ச சம்மாக இருந்தாலும் நம்ம மிஸ்டேக் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது போக நீங்கள் மேக்ஸில் உங்களுக்கு எதுவுமே தெரிலனா ஒரு கொஷினை அப்படியே விட்டுட்டு வராதிங்க. கொஷின் நம்பர் போட்டு அதுக்குரிய கிவன் போட்டு அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸாச்சும் எழுதி அதில் ஒரு ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சுவாங்க. அட்லீஸ்ட் அதுக்காகவாச்சும் சில மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்த அளவுக்கு. ஃபிசிக்ஸில் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம். சில ஈக்குவேஷன்ஸ் மட்டும் மறக்கும் அண்ட் ஆன்சர்ஸ் தப்பாக வரலாம். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஈக்குவேஷன்ஸ் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு ஈக்குவேஷனில் இருந்தே நீங்கள் தியரி எழுதுகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக எழுதினதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து தியரி எழுதுகிறப்போ உங்களுக்கு தியரியில் எந்த மிஸ்டேக்ஸும் வராது. ஈக்குவேஷன்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஈக்குவேஷன்ஸை எழுதி படிங்க. ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் எழுதுறீங்களோ அதில் கரெக்ட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வராது. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பயாலஜியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்டோரியல்ஸ் தான். ஸோ பிக்சர்ஸ் நீங்கள் வரைகிறப்போ ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வரைங்க. உங்களால் பர்ஃபெக்டாக வரைய முடியல அப்படின்னாலும் அந்த பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறப்போ நீட்டாக பார்ட்ஸ் மார்க் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி லைட்டாக கலரிங் ஷேடிங் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதிலேயே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த டைம் மேனேஜ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பிக்சர்ஸை வரைங்க. அந்த பிக்சர்ஸை வச்சே நீங்கள் படிங்க பயாலஜி. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் ஆகும். எந்த பாயிண்ட்ஸ் மறந்து போகாது. ஸோ அதனால் பயாலஜி படிக்கும் போது பிக்சர்ஸை வச்சு படிக்க ஆரம்பிங்க. அண்ட் பிக்சர்ஸை வரைஞ்சி பாருங்கள். பிக்சர்ஸில் இருந்து தியரி எழுத பழகுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பயாலஜி குரூப்புங்கிறதுனால எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச டிப்ஸை எனக்கு நிறையா பேர் கொடுத்த டிப்ஸை தான் நான் இப்போ சொல்கிறேன். இதில் நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதில் இந்த ஸ்டடி டிப்ஸ் எல்லாம் நிறைய நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாத கைடன்ஸ் கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது, அதர்வைஸ் சப்ஜெக்டில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ பயாலஜி டியூஷன் இயர்லி மார்னிங் ஆன்லைனில் வேணும், அதர்வைஸ் ஈவினிங் 8 to 10 அந்த மாதிரி டைமில் ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ் இந்த 5 சப்ஜெக்ட்கான டியூஷன்ஸ் மட்டும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் கூட ஒரு கம்பேனியனாக இருந்து உங்களை ஈஸியாக மெமரைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டைமிங்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ படிக்க ஆரம்பிக்காதவங்க நல்லா படிக்க ஆரம்பிங்க. கன்சிஸ்டன்ட்
கன்சிஸ்டண்ட்டாக எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். 10 பெஸ்ட்டு டிப்ஸ்க்கான வீடியோவையும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லோரும் சூப்பராக படித்து சூப்பராக மார்க் எடுங்க. ஸோ எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.